தஞ்சாவூர் மாவட்டத்தை போன்று திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகேயும் மழைநீரில் வயல்கள் மூழ்கியிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். எவ்வளவு ஏக்கர் நிலங்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றன, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக விவசாயிகளும் பொதுமக்களும் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவுல சம்பா நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக நேற்றைய முன்தினம் வரை 10,500 ஏக்கர் நெல் பயிர்கள் மழைநீரால் மூழ்கியுள்ளது என வேளாண் துறை சார்பில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில நன்னிலம் அருகே அந்த பண்ணை நல்லூர், அதே போன்று பாவட்டக்குடி, பன்னூர், வாளூர், காளியாக்குடி, நெடுங்குளம், திருக்கொட்டாரம், தென்குடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள்ல 1000 ஏக்கர் 50 நாட்களான அந்த சம்பா நெல் பயிர்கள் முழுவதுமாக மழைநீர்ல மூழ்கி இருக்கிறது. அந்த பகுதி கடல் போல் காட்சியளிக்கிறது. தற்பொழுது அந்த காட்சியை தான் நாம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில ஒளிபரப்ப வருகிறோம். குறிப்பாக ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் விவசாயிகள் தற்பொழுது வரை செலவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பயிர்கள் முற்றிலுமாக மழைநீரில் மூழ்கி அந்த அழுக தொடங்கி விட்டதால் இனிமேல் இந்த பயிரை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் நிலவி வருகிறது. ஆகையால் மாவட்ட நிர்வாகம், வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு நடத்தி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். ஒரு ஏக்கருக்கு அந்த 50 நாள் பயிர்களுக்கு குறைந்தபட்சம் 15,000 ரூபாயாவது நிவாரணம் வழங்க வேண்டும். அப்படி செய்தால்தான் அடுத்த கட்ட பணிகளை நாங்கள் தொடங்க முடியும் என விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் நாளையிலிருந்து மீண்டும் கனமழை பெய்யக்கூடும் திருவாரூர் மாவட்டத்தில் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனால் மேலும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெல் பயிர்கள் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். திருச்செந்தூரில் மணலை அள்ளுவதற்கு பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்ட காட்சிதான் இது. தேரி குடியிருப்பு கற்குவேல் அய்யனார் கோவிலில் கள்ளர் வெட்டு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் திருடர்களை தண்டிக்கும் விதமாக இளநீரை கள்ளராக பாவித்து அரிவாளால் வெட்டப்பட்டது. அந்த இளநீர் பட்ட மணலை பக்தர்கள் புனித மணலாக கருதி போட்டி போட்டுக் கொண்டு தங்கள் வீடுகளுக்கு எடுத்துச் சென்றனர். இதேபோன்று விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கனகனேந்தல் நாகம்மாள் புத்துக்கோயில் 6ஆம் ஆண்டு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த விழாவுக்காக மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் குவிந்தனர்.